to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 12 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் இப்பொழுது கர்த்தரை தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் பார்ப்பதும் அவரது வெளிப்பாடுகளை பெறுவதும் நிழலாட்டமானதுதான். நீங்கள் கண்ணாடியிலே பார்ப்பதை போலத்தான் பார்க்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணாடியிலே பார்ப்பது போல் என்று எழுதுகிறார். கொரிந்து பட்டணம் அந்த நாட்களில் கண்ணாடிக்கு பேர் போன பட்டணமாய் இருந்தது. ஆனால் அந்த நாட்களில் தற்போது நீங்கள் வைத்திருக்கிறது போல பாதரச முலாம் பூசப்பட்ட கண்ணாடிகள் இருந்ததில்லை. பாலிஷ் போட்டு மெருகு ஏற்றிய வெண்கல கண்ணாடிகளே பழக்கத்தில் இருந்தன. மெருகு ஏற்றிய உலோக கண்ணாடிகள் தெளிவாய் பிம்பங்களை காட்டுவதில்லை. அவற்றில் உருவங்கள் நிழலாட்டமாகவே தோன்றும். மோசே அன்றைக்கு கன்மலையின் வெடிப்பிலே நின்று அப்படிப்பட்ட கண்ணாடி மூலம்தான் கர்த்தரை கண்டிருக்க வேண்டும் என்று யூதரபிகள் தெரிவிக்கின்றனர். நீங்கள் இயேசுவை சுவிசேஷங்களில் காண்கிறீர்கள், பிரசங்கங்களில் காண்கிறீர்கள், இயற்கையில் காண்கிறீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த அன்பின் சொரூபியை நீங்கள் முகமுகமாய் காண்பீர்கள். அந்த நாள் எவ்வளவு மகிழ்ச்சியான நாள்! அப்பொழுது உங்கள் உள்ளமெல்லாம் பரவசமடைந்து களி கூறும். இப்பொழுது நீங்கள் குறைந்த அறிவாலேயே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அவர் வெளிப்படும் நாளில் அவரை முற்றும் அறிந்து மகிழுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது அவருடைய அன்பு என்று தியானித்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பொழுது நித்திய ராஜ்யத்தில் அவருடைய அன்பு எப்பேற்பட்டதாய் இருக்கும் என்று கற்பனை செய்து பூரித்து மகிழுகிறார். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், கடல் போன்ற பெருக்கமான அவரது அன்பை என் சிறு மூளையால் முற்றிலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது நிழலாட்டமாய் காண்கிறேன். இந்த சரீரத்தால் கர்த்தரின் முழு மகிமையான அன்பை கண்டு தாங்கிக் கொள்ள இயலாது. ஆனால் ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும் போது என் சரீரம் மறுரூபமடையும். நான் கிறிஸ்துவுக்கொப்பான சாயலை தரித்து கொள்ளுவேன். அவருடைய அன்பின் மகிமையை முழுவதுமாக ருசிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்ப்போம், அப்பொழுது முகமுகமாய் காண்போம் என்பதே உங்களுடைய ஏக்கமாயும் எதிர்பார்ப்பாயும் இருக்கட்டும். அதற்காகவே இக்காலத்து பாடுகளையெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் சகித்து வருகிறீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்கள் முகமுகமாய் காணும் போது உங்களுடைய எல்லா பாடுகளும் நீங்கி மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். இன்று தொலைக்காட்சி பெட்டி இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். தொலைக்காட்சியினால் ஆசீர்வாதங்களும் உண்டு, சாபங்களும் உண்டு. ஆகவே தங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் என்பதை குறித்து பெற்றோர் அக்கறையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் இவ்வுலகத்தோடும் உலகத்தின் ஆசா பாசத்தோடும் உலக ஆசை இச்சைகளோடும் நெருக்கமான உறவு கொண்டாடி வருவதை பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு சகோதரி தன்னுடைய கணவன் மிகவும் வியாதிப்பட்டு அவதிப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ண அந்த சகோதரி தன்னுடைய சபை போதகர்
போதகரை வருந்தி அழைத்தார்கள். அந்த போதகர் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றபோது முன்னறையில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு மோசமான நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சகோதரியின் 2 சிறு பிள்ளைகளும் அந்த மோசமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே தூங்கி இருக்கிறார்கள். அந்த காட்சி பாகாலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குவதைப் போல இருந்தது. அதை தாண்டி ஜெபம் பண்ணுவதற்காக அவர்களுடைய கணவன் படுத்திருந்த அறைக்கு சென்றார். அங்கே வேறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. அதில் ஆபாச திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சகோதரியின் கணவன் பயங்கரமான வியாதியோடு மரண தருவாயில் இருந்த போதிலும் அந்த திரைப்படத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். அவர்களை ஒரு கண்ணால் பார்ப்பதும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மற்றொரு கண்ணால் பார்ப்பதுமாக மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார். முன்பு குடும்பங்களில் வேத வாசிப்பும் குடும்ப ஜெபமும் கர்த்தரை துதிக்கும் துதியும் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவை மறைக்கப்பட்டு தொலைக்காட்சியின் மூலம் மறுவறுப்பான நடனங்களும் நாட்டியங்களும் கொடூரமான சாத்தானிய இசைகளும் நேரத்தை ஆக்கிரமித்து கொண்டன. தொலைக்காட்சியில் செய்தியை தானே கேட்கிறேன், அதில் என்ன தப்பு என்று சொல்லுகிறவர்கள் செய்திக்கு அப்பாலும் தங்களுடைய கண்களை ஓட விடுகிறார்கள். கர்த்தர் பூமியில் உங்களுக்கு கொடுத்த பொன்னான நேரத்தை வீணடிக்காதபடி ஜாக்கிரதையா இருங்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் காரணமாக அநேக பிள்ளைகள் தங்களுடைய படிப்பில் பின்தங்கி தோல்வி அடைந்து போகிறார்கள். கொலைகளையும் களவு செய்கிற குறுக்கு வழிகளையும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். பயங்கரமான பாவ பழக்கங்களுக்கு அடிமைகளாகி போகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பார்க்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அருவருப்பான நிகழ்ச்சிகளையும் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் துக்கத்தோடு வெளியே நிற்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள். சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தி இன்றே கர்த்தரண்டை திரும்புங்கள். அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்றே உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். அருவருப்பான அந்த நிகழ்ச்சிகளை துறந்து கர்த்தரின் முகத்தில் மகிழ்ச்சியுடன் நிற்கும் புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். இப்போதே உங்கள் தொலைக்காட்சி பழக்கங்களை சீர்திருத்தி கர்த்தரை முதன்மையாக்குங்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, இப்பொழுது நிழலாட்டமாய் உம்மை தேடும் எனக்கு நித்திய ராஜ்யத்தில் உமது அன்பின் சொரூபத்தை முழுமையாய் அறியும் கிருபை தாரும். சுவிசேஷங்களிலும் பிரசங்கங்களிலும் ஏற்கையிலும் உம்மை நிழலாட்டமாக காணும் இந்த காலத்தில் சோர்ந்து போகாமல் பொறுமையுடன் நிலைத்திருக்க உதவி செய்யும். இப்பொழுது குறைந்த அறிவால் உமது கடல் போன்ற பெருக்கமான அன்பை முழுமையாக ருசிக்க முடியாத என்னை அந்த மகிமையான நாளில் உம்மை அறியப்பட்டபடியே அறிந்து கொள்ளும் ஞானத்தை அருளும். தொலைக்காட்சி பெட்டிகளின் அருவருப்பான நிகழ்ச்சிகள், ஆபாசங்கள், சாத்தானிய இசைகள் இவை என் பொன்னான நேரத்தை வீணடித்து குடும்ப ஜெபமும் வேத வாசிப்பும் மறக்க செய்கின்றன. வியாதியும் துன்பமும் நிறைந்த வீடுகளில் கூட பாகாலுக்கு வணங்கும் காட்சிகள் நிகழும் இக்காலத்தில் என்னை சோர்வுறாமல் நிலைப்படுத்தி அருளும். பிள்ளைகள் பாவத்தின் அடிமைகளாகி தோல்வி அடையும் இந்த நிலையில் பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் எச்சரிக்கை ஞானத்தையும் அசுசியை தூரமாக்கும் சுத்தமான இருதயத்தையும் தாரும். பிள்ளைகளின் கண்களை பாதுகாக்க
அருவருப்பான நிகழ்ச்சிகளை தடுக்கும் அன்புள்ள கைகளை அருளும். முறுமுறுக்கும் நாவாக இல்லாமல் உமது அன்பை மதுரமாய் பகிரும் நாவாகவும் ஒருவர் மேல் ஒருவர் இரக்கமுடன் நடக்கும் இருதயங்களாகவும் மாற்றி அருளும். உமது கிருபை என் மூலம் பாய்ந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டு வரட்டும். தாழ்மையுடன் உம்மிடம் திரும்பி சுத்தமான பாதையில் நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கி உம்மை மகிழ்விக்கும் வழியில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.